வாடா, இப்போதான் வர்றீங்களா? சாப்பிட்டீங்களா? இனிமேல் தான்ப்பா சாப்பிடணும். உன்கிட்ட கொஞ்சம் பேசணும்ப்பா. என்ன சொல்லு. பா, நீ கொஞ்சம் மனசரிங்க வந்தேன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும்ப்பா. இப்படி மொட்டையா பேசுனா எனக்கு என்ன புரியும்? நீ எதை பத்தி பேசுற? சத்யாவை போலீஸ் தேடிட்டு இருக்காங்கப்பா. அவன் செஞ்சிருக்கிற தப்புக்கு போலீஸ் தேடத்தானே செய்வாங்க. மாமா, அவன் தப்பு பண்ணது உண்மைதான், இல்லன்னு நான் சொல்லல. ஆனா ஜெயிலுக்கு போனா அவனோட வாழ்க்கை. இப்படி வந்து கேக்குறது தப்புதான். ஆனா எனக்கு வேற வழி தெரியல மாமா. என்ன இருந்தாலும் அவன் என்னோட தம்பி. பா, வக்கீல் கேஸை வாபஸ் வாங்கினா தான் சத்யாவை ஜெயிலுக்கு போக விடாமல் தடுக்க முடியும்னு சொல்கிறாருப்பா. அம்மா கிட்ட நீ கொஞ்சம் பேசி பாருப்பா. ஒரு நல்ல விஷயத்துக்கு எவ்வளவு வேணாலும் இறங்கி போலாம், சிபாரிசு பண்ணலாம். இது அந்த மாதிரி விஷயம் இல்லையே. யாருகிட்ட போய் இதுக்கு உதவி கேட்டாலும் நம்மளைத்தானே கேவலமா பார்ப்பாங்க. பா, நீ சொல்றது எல்லாமே சரிதான்ப்பா. அவனும் அப்படி பண்ணிடக்கூடாதுதான். ஆனால் திருட்டு புத்தியை வச்சுக்கிட்டு திருடி பெரிய ஆள் ஆகணும்னு எண்ணத்தில் சுற்றுற ஆள் இல்லைப்பா அவன். ஏதோ கோவத்தில் அம்மா திட்டினதுக்கு பதிலுக்கு ஏதாவது செய்யணும்னு அப்படி பண்ணிட்டான்ப்பா. ஜென்மத்துக்கு இனிமேல் அவன் அப்படி ஒரு தப்பு பண்ண மாட்டான்ப்பா. நீ கொஞ்சம் அம்மா கிட்ட பேசி வாபஸ் அவங்க சொல்லுப்பா. பா, இவன் சொல்லிலாம் அம்மா கிட்ட போய் பேசாதீங்க. டேய், உன்ட்ட யாராவது கேட்டாங்களா? கேட்கலனாலும் நான் சொல்லுவேன்டா. பா, அந்த பையன் பண்ணது சாதாரண தப்பு இல்ல, ராபரி பண்ணிருக்கான். அதுக்கெல்லாம் அவன் ஜெயிலுக்கு தான் போகணும். அம்மா கிட்ட இருந்து பணத்தை அடிச்சிருக்கான்பா. அவனை வெளியில விட்டோம் இங்க ரோட்ல போறவங்க கிட்ட இருந்து பணம் அடிக்கிறது, செயின் அடிக்கிறது, வீடு பூந்து கொள்ளை அடிக்கிறது எல்லாத்தையும் பண்ணுவான். அவனெல்லாம் 6 மாசம் இல்ல 1 வருஷம் ஜெயில வச்சாதான் திருந்துவான். அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி ஆளுங்களாம் புத்தி வர வரைக்கும் ஜெயில தான்ப்பா இருக்கணும். எங்க நான் அப்பாட்ட பேசிட்டு இருக்கேன், நீ ஏன்டா குறுக்க வர? முத்து, ஓ ஜெயிலே இருக்கட்டும் அசால்ட்டா சொல்றல. அதானே, உனக்கு ஒருத்தனை ஜெயிலில் போடுறதுன்னா ரொம்ப பிடிக்கும்ல.